உறவுகள் எல்லோருக்கும் வணக்கம். பிக் பாஸ் தமிழ் சீசன் 4 டுடே எபிசோடுக்கான மூணாவது ப்ரோமோ. ஆல்ரெடி நாங்கள் இந்த ப்ரோமோ பற்றி நாங்கள் சொல்லியிருந்தோம். அதே மாதிரி நடந்துச்சு. ப்ரோமோ அதில் டிக்கெட்டு ஃபினாலே டாஸ்க் ஸ்டார்ட் ஆகுது. மிஸ்டர் ரியோ அவர்கள் அந்த டாஸ்க்கை வாசிக்கிறாங்க. எனக்கு தெரிஞ்ச ஒரு 5 டாஸ்க் இருக்கும் போல இருக்குது. அதில் முதலாவது டாஸ்க் அந்த பலூன் டாஸ்க். அந்த பலூனை இப்படியே பிடிச்சி கொண்டு இருக்கணும். கீழே அந்த இது மாதிரி இருக்குது, அந்த முள்ளு மாதிரி. அது பலூன் முட்டை குத்தும். யார் ஃபஸ்ட் அவுட் ஆகிறாங்களோ அப்படியே ஃபஸ்ட் செகண்ட் தேர்ட் ஆகிட்டு அப்படியே அவுட்டாக போகிறாங்க, வெளியில் போகணும். லாஸ்ட்டாக யார் மிஞ்சுறாங்களோ அவங்க வின்னராக இருப்பாங்க. இந்த ப்ரொமோட படி பார்க்கக்குள்ள ஃபைனலாக பாலாஜி வர்சஸ் ரியோ அவர்களுக்கு தான் ஃபைனலாக 2 பேரும் இருக்காங்க. அதில் மிஸ்டர் பாலாஜி அவர்கள் ஸ்ட்ராங்காக இருக்கிற மாதிரி எனக்கு தெரியுது. இந்த பாயிண்ட்ஸ் டேபிள் வந்துச்சு, இது பார்த்தீங்களா? அந்த பாயிண்ட்ஸ் டேபிளில் ஒரு பாயிண்ட்ஸ் ஷிவானி மேமுக்கும், 2 பாயிண்ட் கேபி மேமுக்கும், 3 பாயிண்ட் ரம்யா மேமுக்கும், 4 பாயிண்ட்ஸ் மிஸ்டர் சோம் அவர்களுக்கும், 5 பாயிண்ட்ஸ் மிஸ்டர் ஆரி அவர்களுக்கும், 6 பாயிண்ட்ஸ் மிஸ்டர் ரியோ அவர்களுக்கும் கொடுத்துருந்தாங்க. ஆனால் ப்ரோமோவில் சோம் அவர்கள் தான் மூணாவதாக இருந்தாங்க. அதாவது மிஸ்டர் பாலாஜி, மிஸ்டர் ரியோ அண்ட் மிஸ்டர் சோம் அவர்கள் தான் போட்டி போட்டிருந்தாங்க. மிஸ்டர் ஆரி அவர்கள் அதுக்கு முதலே அவர்கிட்ட பலூன் வெடிச்சிட்டு. ஆனால் நான் திங்க் பண்ணி பார்க்குறேன் என்னென்னா, ஆரியண்ணா அந்த ரூல்ஸை கரெக்டாக ஃபாலோ பண்ணபடியா. பிக் பாஸ் ஆரியண்ணாக்கு 1 பாயிண்ட்ஸ் கூட்டி 5 பாயிண்ட்ஸ், மிஸ்டர் சோம அவர்களுக்கு 1 பாயிண்ட் குறைச்சி 4 பாயிண்ட்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க அப்படின்னு எனக்கு தோணுது. மிஸ்டர் ரியோ அவர்களும் மிஸ்டர் பாலா அவர்களும் தான் லாஸ்ட்டாக இருந்தாங்க. ரியோ அவர்களுக்கு 6 பாயிண்ட்ஸ் கொடுத்துருந்தாங்க. அப்போது கண்டிப்பாக மிஸ்டர் பாலா அவர்களுக்கு 7 பாயிண்ட்ஸ். அவர் தான் கடைசியில் லாஸ்ட்டாக வந்திருக்கார், அதாவது லாஸ்ட் மேட்ச் ஸ்டாண்டிங். இந்த ப்ரோமோ எனது கணிப்பின்படி எனது வியூவின் படி மிஸ்டர் பாலாஜி அவர்கள் இந்த டிக்கெட்டு ஃபினாலே டாஸ்கில் முதலாவது டாஸ்க்கான இந்த பலூன் டாஸ்க் வின் பண்ணியிருக்கிறார் அப்படின்னு எனக்கு தோணுது. ஐ திங்க் கிளியராக தெரியுது. அவருக்கு இது ஈஸியாக இருக்கும். ஏன்னா அந்த ஜிம் அதுகளுக்கெல்லாம் போனபடியாக இப்படி பிடிக்கிறதுலாம் அவருக்கு ஈஸியாக இருந்திருக்கும். அவர் பர்ஃபெக்டாக பிடிச்சிருந்தார், அதை பாராட்டணும். அவர் கரெக்டாக பண்ணியிருந்தார். இன்னும் 4 டாஸ்க் இருக்குது அப்படின்னு நினைக்கிறேன். இன்னொரு டாஸ்க் ஒன்று காமிச்சிருந்தாங்க. இப்படி அந்த தலையில் பேலன்ஸை மெயின்டைன் பண்ணுறது. லாஸ்ட் சீசன் கூட கவினண்ணா வின் பண்ணார் அப்படின்னு நினைக்கிறேன், இந்த காலில் கட்டி போட்டு. எஸ், கவினண்ணா வின் பண்ணார். அந்த டாஸ்க் இப்போ தலையில் பேலன்ஸ் பண்ணணும். இப்படி வழியில் இன்னும் 3 டாஸ்க் வரும். எல்லாமே ரொம்ப பிசிக்கல் சம்மந்தமானது. என்னை பொறுத்த வரைக்கும் இந்த டிக்கெட்டு ஃபினாலே அண்ட் இந்த பாயிண்ட்ஸ் அண்ட் இந்த டாஸ்க் எல்லாத்தையும் வச்சு பார்க்குறப்போ கண்டிப்பாக மிஸ்டர் பாலாஜி அவர்கள், மிஸ்டர் ஆரியர்ஜுன் அவர்கள், மிஸ்டர் ரியோ அவர்கள், இந்த 3 பேருக்கு நல்ல சான்ஸ் இருக்குது. அண்ட் மிஸ்டர் சோம் அவர்களுக்கு கூட நிறைய சான்ஸ் இருக்குது. இந்த 4 பேரில் யாராவது ஒருத்தர் இந்த டிக்கெட் ஃபினாலே வின் பண்ணுவாங்க அப்படின்னு நான் எதிர்பார்க்குறேன். லாஸ்ட் சீசனில் மிஸ்டர் முகன் ரோ அவர்கள் வின் பண்ணியிருந்தாங்க, டைட்டிலும் அவங்க தான் வின் பண்ணாங்க. பொறுத்திருந்து பார்ப்போம் யார் இந்த டிக்கெட் ஃபினாலே டாஸ்க் வின் பண்ண போகிறாங்க, இன்றைக்கி எப்படி இந்த எபிசோட் இருக்க போகுது அப்படின்னு பார்ப்போம். இன்னொரு அப்டேட்டில் நான் உங்களை சந்திக்கின்றேன். இப்போது பாய்.